என்னடா பண்ணிட்டு இருக்க? சுராச்சி என்ன இது? இது என்ன நம்ம சுத்தது எப்படி? இவவால சுத்த மாட்டாத தானா போயிடும். கால இருந்து அரமணை அவனால போட்டிட்டு இருக்கலாம். அது அப்படி இருக்குது. மந்திரம்ல இருக்கும்போது இந்த மாதிரி வரலையே. ஐயோ இது விரட்டுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி அங்கேயே போயிடலாம். தனியா வந்து நிம்மதியா வர தூங்கலான்னு வந்தேன். தூங்க கூட கூடாது போலுக்கு இந்த பியாய்களே. காட்டு காட்டுன்னு காட்டுதே. ஐயோ பச்சை புள்ளாடுத வரையில கேக்குது. இந்த பேய் கூட்டத்துக்குள்ளேயே நான் இன்னும் உசுரோட இருக்கேன்னா என் மனத்தைரியத்தெல்லாம் பாராட்டணும். இங்க கூட்டிட்டு வந்த ஒரு பயவங்களுக்கும் பேயினா பயம் இல்லை. நானும் எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறதுன்னு கேட்க. ஆமா அந்த இசைப்பவுல இன்னும் பயப்படாமலாம் இருக்காத. எப்படி என்ன பிளான போட்டிருப்பா? பேய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நினைக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் இறையாகாம இருந்தா சரிதான். ஏமா யாருன்னே தெரியல. நீ பாட்டுக்கு அழுத, பாட்டு படிக்க, மடத்தனமா திங்க. ஏன் இவ்வளவு காட்டு காட்டுத? கொஞ்சம் புன்முகத்தை காட்டு பாப்போம். தெரியாம உன் முகத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டுட்டேன். இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது. நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அது என்ன விரட்டிக்கிட்டு வருது. நீ ஏன்டா இப்படி பேசுற? நீ ஏன் இப்படி கத்துற? ஓய் இது ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம். சரி அந்த ரூமுக்கே போலாம். திரும்ப சொல்றேன், அதுதான் என்ன விரட்டிக்கிட்டு வருது. அந்த ரூமுக்கு போலாம். அப்புறத்து தள்ளிக்கிட்டு இங்க வரலாங்க. அத்தி இதெல்லாம் என்னதுன்னே தெரியல. எங்கடா என்ன கொத்து விட்டுருக்கீங்க? அது சரி, நாம கத்துற சத்தம் தான் மட்டும் தான் கேக்குது. கிங்ஸ்லி இசை சாம் அவங்கலாம் அதானே அவங்க சத்தம் மட்டும் கேட்கல. நான் இப்பமே அந்த ரூமுக்கு போறேன். அங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் குட்டியை குழப்பிடுவானே. இல்ல இல்ல பரவாயில்ல, நம்ம இங்கே இருக்கலாம். இல்ல வேற ரூமுக்கு போலாம். தம்பியோட நீனா வேற ரூமுக்கு போலாம். இல்ல அங்க இருக்கும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதுவும் அவன் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. அங்கதான் போகணும். அவன் நம்ம கூட தான் இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். அவன் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் வர மாட்டேங்குது. நம்ம தனியா வந்தா நம்ம காட்டு காட்டுன்னு காட்டுது. நம்ம எல்லாரும் அங்க போலாம். ஐயோ பேய்கிட்ட செத்துட்டாலும் பரவாயில்ல, உடனே ஜாலியா இருக்கணும். அப்ப நான் தம்பி இருக்கான் பாத்துக்கணும். விட்டு நீ வாடி. எனக்கு வந்துட்டா. அத தம்பி இருக்கான்னு சொல்றல. எனக்கு பயமா இருக்கு. என்ன விடுங்க. வர மாட்டாங்கடி. ஏண்டா என்ன விடுங்க. இல்ல நான் விட முடியாது. எனக்கு பாக்க விடுங்க. பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. கட்டாக கண்ணத்தில் அடிக்க கண்ணுக்குள்ள பூகம்பம் வெடிக்க கண்களில் மிச்சத்தை முறிக்க பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. உங்களுக்கு இருக்க நிலைமையில கூட ரொமான்ஸ் இல்லைல்ல. அங்க அப்படி வேற அலறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்க ரொமான்ஸ் கேக்குறேன். விடுங்க சொல்லிட்டேன். நிப்பாங்க. நீ வாடி. உங்க ரொமான்ஸுக்கு ஒரு எண்டே இல்ல. ரொமான்ஸுக்கு யாராவது எண்ட வைப்பாங்களா? நீ வாடிய கட்டி தங்கம். நான் எந்திக்க போறேன். விடுங்க. சும்மா இருங்க. சும்மா இருடி. உங்க அப்படி
இருக்கு. பண்ற சேட்டையை பாரு. உண்மைதான், காதல் மண்ணுதான். இல்லைன்னா இந்த இடத்துல கூட உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா என்ன? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு வரும், என் தங்கத்தை பார்த்தா எனக்கு வரும். சும்மா இருங்க. விட்டுருங்க பாரு, நீ ஆசைப்பட்டு தானே கேட்ட. அது நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, அதான். என் தங்கம்லாடி நீ. இப்ப அப்பு குட்டி தான் நீங்க. சொல்ல குட்டிலாம் நீ. தங்க பிள்ளை நீங்க. காதல் மண்ணு நீங்க. சாட்டை பிடிச்ச பையன். இதுக்கப்புறம் என்னடி வெட்டிங்க அண்ணே? போச்சது கையிலே. சரி நீ தூங்குற மாதிரி இரு, நான் வரேன். ஐயோ, மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. சரி, தூங்குற மாதிரி நடி. நடிச்சு தொலைறேன். அப்புறம் அடே, ஒரு சேட்டைக்கு ஒரு எண்ணெய் இல்லையா? அங்க எல்லாரும் வெளியில நின்னு தட்டிட்டு இருக்காங்க. எந்திங்க. இல்ல, நீ தான் எந்திக்கணும். ஆனா நீங்க பிடிச்சிருக்கீங்கல்ல. மனசுன்னு தான் எந்திரிச்சிருக்கலாம், மனசுல பத்தியா? மனசுல இருக்கு, எந்திங்க. ஐயோ, அண்ணன் முறைக்கிறானே. இல்லண்ணே. எங்க அவனையா மறைக்க? அது எப்படி? நீர் கழுத்துல மட்டும் எதுவுமே இல்ல, அங்கெல்லாம் போக முடியல. என்னது அடிக்குது என்னது அடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவன் நிஜமாவே தூங்குறா? ஆமா, அவ அப்பவே தூங்கிட்டான். பாப்பா சந்தேகத்துல எல்லாம் கேக்குதே. இன்னும் 2 வாட்டி இப்படி கேட்டா நான் தூங்கலங்கிற விஷயம் தெரிஞ்சிருப்பேன். கண்ணை பத்தி தூங்கிட வேண்டியதா. நிஜமாவே வ தூங்கிட்டா? முடிஞ்சது அத்தே. ஐயோ, போய் சொல்ல வராத. என்ன இவ்வளவு திணறுதான்? தூங்கிருப்பா, இங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அதனால தூங்கிருப்பா. நிஜமாவே தூங்கிரணுப்பா. ஆமா, அதானே. இங்க மட்டும் எதுவுமே இல்ல, மத்த எந்த ரூம்லயும் இருக்க முடியல. அதானே. அவங்கள என்னது என்னதுனே தெரியல, காட்டுன்னு காட்டுது. அப்பெல்லாம் எதுவும் இருக்காது, பழைய பில்டிங், பழைய பில்டிங். அதான் மேல வந்திருக்கோம். போய் தூங்குங்க. ஆமா, இப்ப நீங்க போச்சறனா அவளோட பேர்வா பாருங்க. சரி வாங்க, நம்ம தூங்க போலாம். இல்லடா, நான் இங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க எப்படி கிளம்பு, வேற ஏதாவது ரூம், நிறைய ரூம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கு. நைட்டு தூங்கினாதான் பகல என்னால வேலை பார்க்க முடியும். நான் நல்லா தூங்கணும், நீ காவலுக்கு இரு, என்னால இங்க முடிச்சிருக்க முடியாது. சரி, அப்ப இந்த ரூம்ல எந்த பிரச்சனை இல்லல்ல, அப்போ நான் வேற ரூமுக்கு போயிருந்தேன், தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அடே, நீ இருக்கிறதுலண்டா பிரச்சனையே இல்ல, வேற எந்த ரூமுக்கு போனாலும் பிரச்சனை வருது. டேய், ஒழுங்கா தூங்க, நான் வேற ரூம்ல இருக்கேன். சரிங்கண்ணே. அப்ப இசை இங்கே தூங்கட்டும். இல்ல, அவன் பயப்படுவான். சரி, அப்படி எப்படி உட்காருங்க. அப்பா, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அண்ணன் இருக்க இடத்துல பிரச்சனை இல்லையா, இல்லைன்னா இசை இருக்க இடத்துல பிரச்சனை இல்லையா? அண்ணே, இசை இங்க தனியா தூங்கட்டும், நாமெல்லாம் அந்த ரூமுக்கு போயிட்டு வரலாமே. இன்னைக்கு தானே நீ கரெக்டா பேசியிருக்க. தூங்குற மாதிரி நடிச்சது பெரிய தப்பா போச்சுதே. நீ என்னடா பேசுற? அவ தனியா வா. இல்ல, நாளைக்கு ஒரு வார்த்தை சொன்ன கேட்டீங்களா? என்ன, நீங்க இருக்க இடத்துல தான் பிரச்சனை இல்லைன்னு அதான் சொல்றேன். இசைய நீங்க வச்சுட்டு போலாம், அங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வருதான்னு பாக்கலாம். அட சக்கனா, நல்ல மூலக்காரன்டா நீ. என்ன சொல்ற? ஆமாண்ணே, எல்லா ரூம்லயும் அட்டகாசம் தாங்க முடியல. ஆனா நீங்க 2 இருக்கிறதுல எதுவுமே இல்லையே. சரி, அண்ணனுங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அதான் இசை தூங்கிட்டு இருக்கல, நம்ம ஒரு 2 ரூமா பாத்துட்டு வரலாமே. ஐயோ, கத்தி யாரும் போவாதீங்கன்னு சொல்ல கூட முடியாத திருடனுக்கு தேர் கொட்டின கதையாயி போச்சு என் கதை. இப்ப நான் முடிச்சுதான் கிடைக்கேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஐயோ போச்சுதே. அவங்க வரும்போது முடிச்சு எந்திரிச்சு நின்னுதா கூட ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப நீ ஏன் படுத்திருந்தேன்னு கேட்டா, ஐயோ. அதான் சரி, எல்லாரும் அந்த ரூமுக்கு போய் பாக்கும், இசை மட்டும் இங்க தூங்கட்டும். அதான் தூங்கிட்டாள்ல. அடிய குள்ளச்சி, எனக்கு எதிரி வெளியில இல்லாட்டி கூடையே வச்சிருந்திருக்கேன். பாதகத்தை எப்படி சொல்லுதா பாரு. புள்ள பயந்துவா, சும்மா கடை. அப்பா, நம்மாலதான் விளையாட்டு வேலையில பாத்துட்டு வர சும்மா. அவன் என்ன பச்சை பிள்ளையா? ஆமா, எனக்கு அவன் பச்சை பிள்ளைதான். அவளை விட்டு என்ன வர முடியாது. 10 செகண்ட் தான், வேற ரூமுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள எதுவும் ஆகாதியா, வா. எல்லாம் செக் பண்ணி பார்த்தா நல்லது, புரிஞ்சுக்க. இப்படி இருந்தா எதுக்கும் வேலை கிடைக்காது, செக் பண்ணி தான் பாப்போமே. இவங்க போயிடுவாங்களா? இசை தூங்கிட்டியோ? ஆமா. ஐயோ, கத்தி சொல்லிட்டேனே.
என்னடா ஆ? ஐயோ பாத்தி கேவலமா போச்சா எல்லாரும் சிரிக்காங்களே சை. அதுக்கப்புறம் என் படுத்திருக்க எந்தி எந்தி அதுக்கப்புறம் என் படுத்திருக்க எந்தி. சாரி டீச்சர் அதுக்கு என்ன அது ஒண்ணு இல்ல பட்டி பட்டி சொல்லுமே அவ தான் போட்டு வாங்கதானே தெரியல ஆமாங்க பேச மாட்டேன். என்னடா நடக்குறீங்க உன் வேலை ஒண்ணு மட்டும் பாரு சரி தங்கம் அதனால இப்ப என்ன விடு கிங்ஸன் எதுக்கு அப்ப மேட்சிதுல என்ன அப்போ இது இன்னும் கண்டுபிடிச்சிருக்கான் பிடிச்சிட்டு பிடிக்காத மாதிரி எங்கேயாவது உட்காந்துக்கிட்டா எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி தனியா போய் உட்காந்துக்கிட்டா ஆனா 5 செகண்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அவனுடைய சந்தேகமே இதுலதான் இருக்குது ஆனா அவனால அதை ஊசிக்கப்படுத்த முடியல இந்த கல்லில் அப்படி என்னதான் இருக்குது நம்ம உண்மையான டேட்டா பத்தி என்னவா இருக்கும் நம்ம பொம்மியத்தை ரொம்ப புத்திசாலி தன்னோட சாவை முன்னக்கூட்டியே கணிச்சிருக்கணும் தனக்கு இதெல்லாம் நடக்கணும் முன்னக்கூட்டியே ஏதோ தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக என்னமோ பண்ணிருக்காங்க ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல குற்றவாளியை காட்டி கொடுக்கறதுக்காக என்னமோ பண்ணிருக்காங்க ஆனா எங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அத்தை ரொம்ப பிரில்லியண்ட் அப்ப அவங்க எதுவுமே மறைமுகமா தான் வெளிப்படுத்துவாங்க யார்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க அப்போ மறைவுனா மறைவான இடத்துலதான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது கிங்ஸன் பாதி கண்டுபிடிச்சிருக்கான் ஆனா ஒத்துக்கிட மாட்டேங்கிறான் அவன் என்னைக்குமே அப்படிதான் அதை கன்ஃபார்ம் பண்ணாம வெளியில சொல்லவே மாட்டான் ஆனா அவன் பாதி கண்டுபிடிச்சிருக்கான் எனக்கு தெரியும் அவன் இதை சுத்தி சுத்தி வந்தான் சாம் சாம் எங்க இருக்கீங்க எல்லாரும் குரல் கேக்குது ஆளை காணும் டேய் நாங்க உள்ள கரமல்ல இருக்கோம்டா நான் பேசுறதுக்கு கேக்குதா ஆமா சாம் நீ பேசுறது கேக்குது என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப நான் பேசுறதுக்கு கேக்குதா ஆமா சாம் ஏய் நீ வெளியில தானடா நிக்கிற ஆமா காம்பவுண்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் அப்போ அன்னைக்கு ரேச்சலே இந்த கல்லறை கிட்ட பேசுனத யாரோ கேட்டிருக்காங்க ஆஹா ஆஹா இங்க பேசுனா வெளியில கேக்குது அது எப்படி டேய் நான் பேசுறதுல உனக்கு கேக்குதா தெளிவா கேக்கு சாம் டேய் என்னடா ஒரே மர்மமா இருக்குது சரி இரு நான் இசை கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் இங்க வச்ச இசை ஏதாவது பேசலாம்னு கேட்டுட்டு வரேன் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நான் எப்படி வெளியில வர முடியாது நான் சொல்ற இடத்துல வை அதுல வேணா வைக்க முடியும் ஆனா நீ உள்ள வந்துடாத நீ எப்பவுமே வெளியில தான் இருக்கணும் புரியுதா புரியுது சார் என்னன்னு இசை நீ வெளியில ஒரு கலர் இருந்தது அதுக்கிட்ட வச்சு எனக்காவது பேசுன ரேச்சல் கூட்டிட்டு வரும்போது ஒரு வாட்டி பேசினேன். என்ன பேசுன நீங்க யாருன்னு கேட்டேன். ஐயா நான் உண்மை சொல்லிடுறேன் நான் எக்கச்சக்கம் பேசினேன். எக்கச்சக்கம் பேசுனியா ஆமா உங்களை பார்க்க முடியுமா உங்களை வெளியில எழுப்பணும்னா என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது பேசினேன். உங்களை நேருக்கு நேரா பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டேன். இங்க பாரு பேய்க்கு ஒண்ணுமே கிடையாது அது என்னோட மனப்பிரம இங்க பாரு நீ அப்படி கேட்டதுனால ஏதாவது முன்னாடி வந்ததா சொல்லு நீ அப்படி கேட்டதுனால ஏதாவது முன்ன வந்ததா இங்க பாருங்க அந்த கலரை கிட்ட நின்று என்ன பேசினாலும் சரி அது வெளியில இருக்கவங்களுக்கு கேக்குது என்னன்னு சொல்ற நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி நான் வெளியில நின்னுட்டு இருந்தேன் அப்போ நீங்க அந்த கலர் முன்னாடி பேசுனது எல்லாம் எனக்கு கேட்டது இங்க பாருங்க இங்க பேய் பிசாசு எதுவும் இல்ல இது ஒரு தனிப்பட்ட மனிதனின் சதி அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற பிரம்மம் அவ்வளவுதான் மொத்தப்படி இங்க எதுவும் கிடையாது அவன் சைக்கோத்தனத்தின் உச்சம் அவன் சைக்கோத்தனத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க இடம் தான் எது இங்க ஒரு மர்மம் இருக்கு அவ்வளவுதான் அதை கண்டுபிடிக்க வந்திருக்கோம் மத்தபடி பேய் பிசாசு இங்க எதுவும் கிடையாது தனி மனித சுயநலத்துக்காக என்னமா இங்க நடந்திருக்கு அவனுடைய சுயநலத்துக்காக இங்க ஏதோ ஒரு போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்துல பல உயிர்கள் போயிருக்குது அதை கண்டுபிடிக்கதான் இங்க வந்திருக்கோம் மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இதை ஏற்படுத்தின ஒரு தந்திரக்காரன் மூலக்காரனா இருக்கான் கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு துறையில சாதிச்சவன் அவன் எப்பவுமே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் அறிவை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கான் மனுஷங்க உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தன்னை பத்தின விஷயம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு மனுஷன் பொதுவா பயப்படுறது பேய் கடவுள் இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பா எந்த மனுஷனும் பயப்படுவான் அதை வச்சுதான் இந்த வேலை ஏற்பாடு பண்ணிருக்கான் இப்ப துணிஞ்சு நாம உள்ள வந்தனால சில வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் உள்ள வரமாட்டாங்க வரணும்னு அவசியமும் இருக்காது அதையும் மீறி எவனாவது உள்ள வந்தா இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை ஏற்பாடு இங்க நடக்கிறது எதுவும் உண்மை கிடையாது
எல்லாம் மாய பின்பம், நம்மள பயமூத்ததுக்காக ஏற்படுத்துற பின்பம். நீங்க தைரியமா எந்த ரூமுக்குள்ளேயும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒண்ணும் செய்யாது. ஒருவேளை ஏதோ ஒரு நல்ல ஆவி நம்மள வழி நடத்தணும், தன்னை பத்திரியை நிரூபிக்கணும்னு நினைச்சிருந்தா அது நமக்கு எப்படியாவது நமக்கு வெளிப்படுத்தும். யார் மூலமாவது நமக்கு தெளிப்படுத்தும். அதை நம்புறீங்களா? நம்புறா. சரி, முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க, அப்பதான் காலையில ஏதாவது அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இங்க இருந்து போகும்போது உண்மையை கண்டுபிடிக்காம போக கூடாது. சத்தியமா ஒரு மனுஷன் சுயநலத்துக்காக இங்க பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், யாரும் நமக்கு தெரியாது. ஒருத்தவங்களோட சுயநலத்துக்காக இங்க நிறைய பேருடைய வாழ்க்கை சூன்யமாக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு அவங்களை மீட்டு எடுக்கணும், இல்ல அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும். இல்ல நமக்கு விரிச்ச வழியில நாமளே வந்து மாட்டிக்கிட்டோமான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்துல சம்பந்தப்பட்டிருக்கோம், அது மட்டும் எனக்கு தெரியுது. உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இசை கூடிய பிறந்தல இருந்து இருந்திருக்கல. ஆமா. ஏச்சல், உங்க அப்பாக்கு இந்த பில்லி சுயத்துக்குள்ள அபார நம்பிக்கை போலுக்கு. ஆமா. அதனால இவளும் கத்துருக்கா. கத்துக்கல, அது வேற. வேறனா? அது ஆறு பில்லி சுயத்தை நம்புறாரு இல்ல, ஆனா வசியத்தை நம்புறாரு. வசியமா? ஆமா. ஒருத்தங்களை பிடிக்கவும் வைக்கலாம், வெறுக்கவும் வைக்கலாம். எனக்கு பசிக்குது. சரி, சாப்பாடு வந்துட்டு எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு. சரி சரி, வா சாப்பிடலாம். வரையா அவன் அப்பவே பசிக்குன்னு சொன்னானே, நான் தான் கேர் பண்ணல. சரி வா சாப்பிடலாம். சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதான். கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும், இல்லாமல இருக்காது. போயிட வேண்டியதான். நீ எங்க வர? நீ ஏகப்பட்டதா ரகசியமா கண்டுபிடிச்சா எனக்கு தெரியும். நீ கண்டுபிடிச்ச எல்லாம் எனக்கும் தெரியணும். கேட்க மாதிரி பேசாத. நான் எனக்கு கூட்டு சென்ற கூட துரோகம் பண்ண மாட்டேன். நான் இன்னும் முழுசா பாதி கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா சொல்றேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்லு. உண்மையா இருப்பா கூட்டு வந்தேன். நான் எல்லாத்தையும் சொல்லி தானே கூட்டு வந்தேன். உனக்கு எடுத்து நான் மறைக்க போறேன். பிளான போட்டு கூட்ட நீ தானே. எனக்கு இதெல்லாம் பண்றது ஒரு ஆணா பெண்ணாங்கிறதா சந்தேகம். என்னடா சொல்ற? பயங்கர மூலக்காரங்க தாண்டா யாரோ இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, உன் குடும்பத்துக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு தான் அவன் நோக்கமா இருக்குது. அது நிச்சயமா எங்க அப்பா தலைமுறையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு முந்தைய ஏதோ நடந்திருக்கு. அது ஏதாவது சொத்து தகராறு, இல்ல ஏதாவது கௌரவ பிரச்சனை, இல்லைன்னா ஊர் மரியாதை, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல 2 குடும்பமும் சவால் விட்டுருக்கலாம். உன் குடும்பத்துக்கு ஆண் வரிசையை கொடுக்க மாட்டேன்னு சவால் விட்டுருக்கலாம். அத ஒரு சந்ததிக்கு அப்புறம் இவங்க மறந்துருக்கலாம். அந்த குடும்பத்துல உள்ள ஏதோ வேறதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. தாத்த முப்பாட்ட ஏதோ விஷத்தை வளர்த்துட்டு போயிருக்கான். அத மனசுல வைராக்கியமா வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது ஆனா பொண்ணு தெரிய மாட்டேங்குது. கொலைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. எந்த தலைமுறையில இந்த சவால் விட்டாங்கன்னு தெரியல. எத்தனை தலைமுறையா நீங்க இந்த தலைவர் பதவியில இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாவும் ஊர் தலைவர் தான். உங்க தாத்தா ஊர் தலைவரா இருந்தாருன்னா அப்ப அவருக்கு அப்பாவும் வசதியானவர் தான் இருந்திருக்கணும், அப்படிதானே? கண்டிப்பா. அப்பெல்லாம் ஊர் மரியாதை யாருக்குங்கதான் போட்டியாவே இருந்தது. நீ ஏன் நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் குடும்பத்துல எவ்வளவு ஆள் வாரிசு இருக்கு, என் குடும்பத்துல எவ்வளவு ஆள் வாரிசு இருக்குங்கதான் போட்டி. அதிகம் உள்ளவங்க ஊர் தலைவரா இருந்திருக்காங்க. பரிவட்டம் யாருக்கு? திருவிழா, கோயில் கொடை, இந்த பரிவட்டங்கள் யாருக்கு? இதுதான் பெரிய விஷயமா இருந்திருக்கு. இதுல நீ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்ட, வந்தோடனே புரிஞ்சுக்கிட்ட. அதுல தவற விட்ட வேறுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை என் குடும்பத்தை இருந்து அந்த குடும்பத்துல ஆண்வரிசை அழிச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது ஊர் போட்டிக்கு உன் குடும்பத்துக்கு இனி ஆண்வரிசை வராதுன்னு சவால் விட்டுருக்கலாம். அதை பண்ணதுக்கு தான் இந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ எங்க தாத்தா காலத்திலே ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்க பெரியப்பாவை ஏன் போட்டு தரணும் யோசித்து பாரு. எங்க பெரியப்பாவை எதுக்கு குடும்பத்தோட வச்சு அழிக்கணும்? அப்போ எங்க தாத்தாக்கு வாரிசு இருக்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. அடுத்து என் சித்தப்பா, அவரு ஒரு பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்கும் போதுதான் போட்டு தள்ளிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சரி, அப்ப உங்க அப்பா உசோட தானே இருந்தாரு, அவருக்கு எந்த ஆபத்தும் வரலையே. எங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே கன்சீவ் ஆயிருந்திருக்காங்க. அது ஒரு முறை இல்ல, 3 முறை. 3 வாட்டியுமே எப்படி கலைஞ்சு போகுது எதுவுமே தெரியாம மர்மமா தான் இருந்திருக்கு. அதுக்கும் இந்த அரமனைக்கு என்னடா சம்பந்தம் இருக்க போகுது? அப்ப நாளைக்கு என்னையா போனதுல பாக்கணும்? சைக்கோவா தான் இருக்கணும். உன் குடும்பத்துக்கு நீதானே வாரிசு. ஆனா நான் மும்பைல எல்லாம் இருந்தேன், அப்பெல்லாம் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலையே. நீ அதான்டா வாலண்டியா போய் சிக்கியிருக்க. என்ன சொல்ற? நீ தாண்டா அந்த கல்லறை கிட்ட நின்று பேசியிருக்க. அது நான் அவர்கிட்ட பேசினேன். அதான் சேகுவாரா, ஐயோ மகாதேவனா சகாதேவனா, யாருக்கிட்ட பேசினாலும் நீ கல்லறை கிட்ட நின்று பேசினா அது கேட்கும். இதே குடும்பத்துலதான் என் அத்தை குழந்தை பிறந்தவனே இறந்துட்டாங்க. இப்ப ஒன்னும் சொல்றேன், இது ஒரு சைக்கோவால் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன யாது என்ன மர்மம் எதுவுமே எனக்கு யூகிக்க முடியல. நான் சொல்றதெல்லாம் ஒரு யூகம் தான், இதுக்கு மேலேயே இருக்கலாம். உண்மையிலே கொண்டு இருப்பாங்களா? அதுலயே எனக்கு சந்தேகம் இருக்குது. பொதுவா இந்த சைக்கோவெல்லாம் டக்குனு உயிரெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரே எல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க படுற அவஸ்தைய அவங்க கண்ணால பாக்கணும். கொண்டுறனாதான் இருப்பாங்க.
இதெல்லாம் என் அத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் அவங்கள துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. இப்ப கொலையாளி யாருங்கிறது என் அத்தைக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சது எங்க அத்தை மட்டும்தான். அதாவது நம்ம அத்தை மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அந்த அத்தை சாகிறதுக்கு முன்னாடியே எல்லா ரகசியத்தையும் குறிப்பா எடுத்து எங்க எப்படி எப்படி போன அத்தனையும் பண்ணிட்டாங்க. புத்திசாலியை நாம தான் கண்டுபிடிக்கணும். அததான் தேடி வந்திருக்கேன். அத்தை புத்திசாலிதான், ஆனா அதை ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லி போயிருக்காங்க. மத்த யாரும் உசோட இருக்க வேண்டாம். என்ன சொல்ற? சில ரகசியங்களை புத்திசாலிகள் என்னைக்கும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா பதிக்க வச்சுட்டு தான் போவாங்க. அப்படிதான் எங்க அத்தை ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை எங்கேயோ வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எனக்கு தெரியல. அப்ப இந்த ஆவியெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் நம்ம கண்டுக்கெல்லாம் தெரியாது. அது இருக்கா இல்ல இப்ப எனக்கு அதை பத்தி எதுவுமே இல்ல. ஆனா எங்க அத்தை ஒரு பெரிய ரகசியத்தை இந்த பூமியில வச்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இசையை எப்படியாவது காப்பாத்தணும்னு காப்பாத்திருக்காங்க. அதான் நம்ம குடும்பத்துல ஏன் இப்படி நடக்கு, என்ன நடக்குதுன்னு இசை மூலம் நம்ம தெரிஞ்சுக்காக தான் அவளே இந்த பூமியில விட்டு போனது. அப்போ இசை இந்த மேக்ஸ் போடுறது, கராத்தே, குங்குமம் எல்லாம் பண்றாள, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் டிஎன்ஏ தான், மரபணு. இவ்வளவு புத்திசாலியான அத்தை அவ வயிற்றுக்கு சும்மாவா இருந்திருப்பாங்க? வயிற்றுக்கு மேலே கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாய் குழந்தை வயிற்று இருக்கும் போதே என்னெல்லாம் கத்துக் கொடுக்காங்களோ அது சாகர வரைக்கும் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இசை. மற்றபடி இசைக்கு இருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இசை தூக்கத்துல பயங்கரமா உடனே அவளுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல. என்ன சொல்ற? அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு ஆபத்து பின் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டு இல்ல. அது ஏன் வருது, எதுக்கு வருது அவளால யோசிக்க தெரியல. அவ அதை யோசிக்கவே இல்ல. ஆனா தனக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணர்ந்திருக்கான். நான் தான் அவ கணவன் அவளுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நிம்மதி. தன்னை காப்பாத்துறதுக்கு தான் புருஷன் இருக்கிறாங்க நிம்மதி. பெண்களுக்கு இருக்க மிக முக்கியமான குணமே ஒரு ஆண் மேல வைக்கிற நம்பிக்கை. அவன் கொடுக்குற ஒரு அன்பு அரவணைப்போம் அந்த பெண்களுக்கு யான பலத்தை கொடுக்கும். ஒரு பொண்ணு இந்த உலகத்துல யாரை நம்புறாளே இல்லையோ அவளை நேசிக்கிறவன் அவகிட்ட காட்டுற பாசமும் அக்கறையும் அவளுக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கும். அப்படிதான் இசைக்கணும். நான் காட்டுற அன்பும் பாசமும் அக்கறையும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. எந்த சூழ்நிலையும் அவளை விட்டு போக மாட்டேன், அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு அவளுக்கு உணர்த்தது. இன்னொன்னு, நாம கொஞ்சம் வீரனா இருக்கனால இன்னொன்னு ஒரு நம்பிக்கை. இந்த சண்டை கிட்ட இருந்து நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அவளுக்கு ஏன் கூட வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவேன். நான் அவ கூட வாழ்ந்து இப்போ ஆசைப்படல, எல்லா கடமையும் முடிச்சுட்டு தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இப்பவும் செய்ய போறேன். ஆனா நான் அவ கூட வாழ போறேன்னு சொன்னா மட்டும்தான் அவளுக்கு இன்னும் என் மேல அதிக நம்பிக்கை வரும். நீ ரொம்ப நல்ல வேண்டாம். நான் கூட ஒண்ணு தப்பாதான் நினைச்சேன். அவளை கெட்டுக்க போறேன், குடும்பம் நடத்த போறேன்னு சொன்னேன். கொஞ்சம் சீனமா யோசிச்சுட்டியோன்னு நினைச்சேன். டேய், அவளை என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். அப்படி அற்பமான குடும்பம் நடத்த மாட்டேன். அவ என் மகாராணிடா. அவளை எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும் எனக்கு தெரியும். அது அவளுக்கு நான் கொடுக்குற நம்பிக்கை. நான் குடும்பம் நடத்த போறேன்னு சொன்னாதான் அவளுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வரும். தன்னை சொந்தம் நினைக்கிறான், தன்னை சொந்தமாக்கிக்க போறான்னு அவளுக்குள்ள ஒரு எண்ணமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். நான் இசைமேல் உள்ள பைத்தியத்துலதான் காலேஜுக்கு அவளை பார்க்க போயிருந்தேன். அப்பதான் அவளுக்கு இருக்க ஆபத்தை நான் உணர்ந்தேன். ஏன் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஆபத்து இருக்கணும், என்ன யாதுன்னு அவளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். எங்க இந்த எதிரிகள் வராங்க என்ன ஒண்ணுமே புரியல. அப்பதான் உன்னை பத்தி விசாரிச்சு நீ அவளை விரும்புறது எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அவன் மேல பைத்தியமா சுத்துற மாதிரியே அவன் பின்னாடி சுத்தினேன். அது அவன் மேல உள்ள பைத்தியத்துல இல்ல, அவளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுட்டு அப்பதான்டா எனக்கு உண்மை புரிஞ்சுதே. அவ பின்னாடி எப்ப சுத்த ஆரம்பிச்சானோ அப்பவே என்ன போட்டதுல பிளான போட்டானுங்க. நீ காலேஜுக்கு போறது தெரியும், அவ பின்னாடி சுத்தினது தெரியும். அதனால உனக்கு வரப்போற ஆபத்தும் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உனக்கும் நாங்க பேசல பாதுகாப்பு கொடுத்தோம். எல்லாம் உங்க அப்பாவுக்காக, அவர் வாங்கின சத்தியத்துக்காக. என்ன சொல்ற? நீ தாண்டா உங்க அப்பாவை கண்டுக்கிறதே இல்ல. ஒரு தகப்ப கூட இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, அவர் இல்லாத போதான் அருமை தெரியும். நீ உன் வீரத்தினாலையும் ஒரு ரவுடித்தனத்தினாலும் உசோட இருக்க நினைச்சிட்டு இருக்க. தப்பு. நீ இன்னைக்கு உசோட இருக்க காரணம் உங்க அப்பா. ஒவ்வொரு நொடியும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு உனக்கு வர ஆபத்தை கண்காணிச்சுக்கிட்டு அதை எனக்கு சொல்லி உன்னை காப்பாத்த வைக்கிறது உங்க அப்பா. நீ அவரை பேசவே எடுத்துக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற? உன்னை ரவுடிகள் வெட்ட வந்தது, இந்த காருக்குள்ள மாட்டினது எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணது உங்க அப்பா தான். பிள்ளைக்கு ஆபத்து இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னவர் உங்க அப்பா தான். பேய் குடியிருக்குக்கான 10 பொருத்தமும் பக்கவா இருக்கு பாத்தியா? செம தெரியலிங்க இருக்கு பாத்தியா? நான் என் வாழ்க்கையில எதை தேடிக்கிட்டு இருந்தனோ அதுவே கிடைச்சிருக்குடி. இதுதான் உன் வாழ்க்கையில தேடி இருக்க. எஸ், இந்த மாதிரி தெரியலிங்கான இடத்துக்கு போகணும். அதுவும் ஒத்தல போனா மாட்டிக்கிடுவோம். இப்படி கும்மலா ஃப்ரெண்டோட போனாதான் பாதுகாப்பா இருக்கும். பயம் இல்லாம நாம எதை நோக்கி வந்தோமோ அந்த பயணத்தை முடிச்சிடலாம். நீ பேசல, உனக்கு இருக்க பேய் இப்படி பேச வைக்குது. மரியாதையா ஓடிடு. என் கூட வந்தா சங்காரத்துற பாட்டி. நானே என்னை விடுவிப்பானுவளோ விடுவிக்க மாட்டானுவளோ, இவனை என்னைக்கு உண்மையை தெரிஞ்சு என்னை என்னைக்கு விட போறானுவலோன்னு பேதியில் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இவன் ஆசை நிறைவேறிட்டான். வீட்டெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி வாடடிக்கு பத்தியா? ஆமா, கசப்பட வாடடிக்கல, ரத்த வாடடிக்கு பத்தியா? ஆமாட்டி ஆமாட்டி, ரத்த வாடடிக்குது. அதாவது பின்னாடி நடக்க போறத முன்னாடியே பேய் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காட்டுமா. நம்ம ரத்த வாடையே நமக்கு அடிக்குது. நீ இப்படி அப்படி கடக்க போறன்னு நமக்கு சொல்லாம சொல்லுது. ஆத்தி எப்படி சிக்கிருக்கும் பாத்தி.
கூது பாத்தியா? சரி நான் அவட்டோட கேட்க நினைச்சேன். அப்படி உங்க அப்பா என்னட்டி வசியம் பண்ணுவாங்க? அது யாருக்கிட்ட சொல்லலாட்டி என்கிட்ட மட்டும் சொல்லு. இங்க என்ன நடக்குன்னு வாழும் புரியாம தலையும் புரியாம சுத்திக்கிட்டு இருக்க. எதை கண்டுபிடிக்க சொல்லுதானுங்க, என்ன தேடி வந்தானுங்க, எதுவுமே தெரியாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. நீ அது பல ரகசியத்தை சொல்ல மாட்டி. அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு ஒருத்தங்களுக்கு வேணும்னா அவங்கள நம்ம பின்னாடி சுத்த வைக்க முடியும். எஸ். அப்படி நீ உங்க அப்பா யார் வசியம் பண்ணுனீங்க? எங்க அப்பா பத்தின ரகசியம் ஒண்ணு இருக்குது. அதை கண்டுபிடிக்கதான் நான் ரொம்ப மும்பரம் அழுதேன். அது பேய்கிட்ட கேட்டதா சொல்லுமா? உங்க அப்பா பத்தின என்ன ரகசியம்? கண்டிப்பா இருக்குது. எப்படி சொல்லுத? அதான் நான் ஒரு வாட்டி பேய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அப்போ நான் இப்படி ஸ்டார் மாதிரி போட்டு எல்லா பேய் வரதுக்கு எல்லாம் பண்ணினேன். சரி, திடீர்னு பார்த்தா அந்த தாயத்து அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டு. என்னடி சொல்லுது? என்னடி சொல்லுத? ஆமாட்டி, நான் யாருக்கிட்டே சொல்லாத ரகசியத்தை வாங்கிட்டு தான் சொல்றேன். அப்படி நான் பண்ணும்போது ஒரு ஆவிய முன்னாடி நின்று அழுதுச்சு. என்ன சொல்லுத? அது எமோஷனல் சொல்லாம சாதாரணமாவே சொல்லு. அந்த அழுற சவுண்ட் என்ன என்னமோ பண்ணுச்சு. நான் என்னன்னு கேட்டேன். என் சாவுக்கு நீதி வேணும், என்ன அவங்க கிட்ட கொண்டு சேர்த்துரு ப்ளீஸ், நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு. எங்கப்பா சொல்லிச்சு? இங்கதான் போ சொல்லிச்சு. அதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா நான் யாருக்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லல. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் எல்லாம் உண்மை சொல்லிட்டு வா, நம்ம சுத்தி பார்க்கலாம். அது இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இவனும் ஆவியா இருப்பாரோ? நீ இனிமேல் என் ஃப்ரெண்டு கிடையாது, சரியா? அப்படியே சொல்லக்கூடாது, புரியுதா? அதான் நான் சொல்றேன்ல, இந்த ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாது. வா. பையன் உள்ள உண்மை சொல்றதா போய் சொல்றாரு தெரியலையே. அத்தி பாதி உண்மை இருக்குமே எப்பவுமே. ஏட்டி நீ சொல்றது எல்லாப்புமே பாதி உண்மை இருக்கும். இப்ப நீ உண்மைதான் சொல்றியாட்டி? என் மேல சத்தியமா அது சாவுக்கு நீதி கேட்டுச்சு. எனக்கு என்னமோ அதுல எங்க அப்பா சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு தோணுது. அதனால அதை மறைக்கிறதுக்கு பல இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. போதும் என் தாயி, போதும். இதுக்கு மேல இது தாக்கு பிடிக்காது. போதும் தாயி, நீ இதுவரைக்கும் சொன்னதே போதும். அத்தி கை கல்லாடுத. என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுல யாரோ இருக்கிறதுக்கான எல்லா அடையாளமும் இருக்குதே. அதே எப்படி நமக்கு வெளியில போற கிடல? அப்ப வெளியில போயிட்டு யாரோ ஒருத்தங்க உள்ள வந்து தானே போறாங்க. எப்படி அவங்க மட்டும் வந்துட்டு போறாங்க? அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சாகணுமே. நமக்கு மட்டும் அவங்க தெரியவே இல்லை. யாரா இருக்கும்? ஆனா உள்ள யாரோ இருக்காங்க. வந்துட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. யாராவது இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. ப்ளீஸ், யாரும் உள்ள இருக்கா? சொல்லுங்க. எஸ்கஸ் மீ, யாராவது உள்ள இருக்கீங்களா? சரி, அந்த சரி போய் பாப்போம். பைய உளிலுக்கு என்ன தனியா விட்டு சுத்துறதே பொழப்பா போச்சுது. ஸ்கூல்லையும் வீட்லயும் என்ன ஒட்டிக்கிட்டே அலைய வேண்டியது. எங்க ஒட்டிட்டாலேனும் அங்க ஒட்டிட்டாலே கிடையாது. இந்த ரெண்டு பைய உளிலும் எங்க போச்சுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். வந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குது. எங்க சுத்தினாலும் ஒரே மாதிரியா இருக்குது. அங்கங்க ஆந்த அழுது பேய் கத்துது. என்ன எப்படி இடத்துக்கு கூட்டு வந்திருக்கு பைய உளிலே? நான் பேசாம இங்கதான் குடும்பம் நடத்த போறேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போற மாதிரி தெரியல. வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மணியும் தெரியல, நேரமும் தெரியல. இந்த கிங்ஸி பைப்ல எங்க வந்தாலும் இப்படிதான் இருக்குது. ஹாய் பொண்டாட்டி. அட, என் பொண்டாட்டி இப்படி தனியா சுத்துறது ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு காமெடி செட் ஆகல. அந்த வெறப்பாளைவீங்களே, அதுதான் செட் ஆகுது. இல்லடி, நீ பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ரேச்சல் ஜபம் இல்ல, பயத்துல ஒத்தி ஒத்தி கையை கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்ன சுத்திட்டு இருக்காளுங்க. ஆனா நீ வீர சொல்லி பத்தியா? கிங்ஸிங் பொண்டாட்டிங்கிற நிரூபிச்சிட்டிய. சாரி சாரிடி. இல்ல, நான் பார்க்க நேரம் சாரிடி, நான் பார்க்க நேரம் தனியா சுத்துறிய, அதான் கேட்டேன்.
தைரியத்தை நான் பாராட்டேன்டி. உனக்கு இருக்க தைரியம் இங்க யாருக்குமே கிடையாது தெரியுமா? பாலடைஞ்ச அரமனை நீ பாட்டுக்கு தண்ணி காட்டு ராஜாவா தனியா சுத்துறிய. அதான் சிரிப்பு வருதுல்ல, சிரிக்க வேண்டியதுதானே? இல்லடி, நான் எப்ப பார்த்தாலும் நீ தனியா தான் சுத்துற, அத பயம் இல்லாம இப்படி சுத்துற அப்படின்னு தான். இல்ல நீ ரொம்ப பயப்படுறியா? அதான் என்னமோ நான் தனியா சுத்தின மாதிரி சொல்றீங்க. என்ன தனியா எல்லாரும் விட்டுட்டு போயிருந்தீங்க. நானும் எங்க போய் தெரியாம அழுதுகிட்டே தனியா சுத்துதேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் ஏதோ அழுத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. இவ்வளவு பயம் இருக்கலாம், ஏன் கூட வர வேண்டியது சொல்லும் என் பொப்பு குட்டி. இந்த கொஞ்சம் எல்லாம் வேண்டாம். இவனை பாம்போல் என்ன சுத்த விட்டுட்டு இப்ப வந்து கொஞ்சீங்களா? இல்லடி, நான் அப்போ உன்னை கண்காணிச்சுட்டு இருப்பேன். அப்பவுமே வந்து பாத்துட்டு போனேன், நீ அங்கே சுத்திட்டு இருந்த. சரி அங்கதான் நிக்க நினைச்சிட்டு திரும்பதுக்குள்ள ஆளை காணும். ரொம்பதான் அக்கறை போங்க. சொல்லும் உன் மேல அக்கறை இல்லாம இருப்பாடி. அதான் இப்ப பத்தமா ஓடி இருந்தேன். தேவையில்லை. இச்சத்துக்கு கோத்த பாரு. சரி கட்டிக்க. தேவையில்லை. வாடி. நான் கோமதான் இருப்பேன். கோமாவே இரு. எப்போ சொல்லும் எப்போ சொல்லும். என்ன ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். அச்சோ நீ சொல்ல ரொம்ப பயந்துட்டியம்மா. இல்ல, தைரியமா சுத்திட்டு இருந்தேன். சொல்லும் என்னடி என்ன தூக்குங்க. என்னடி கோவம் என் தங்கத்துக்கு? இனிமேல் என்ன தனியா சுத்த விட்டீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. தூக்கி சமக்கணும்னு சொல்லிட்டேன். இனிமே எங்க போனாலும் என்ன தூக்கிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன தூக்கிட்டா போச்சுது. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? அங்கே இங்கே கைப்படும் சொல்லி புட்டேமா. என்ன தூக்க வேண்டாம், கீழே இறக்கி விடுங்க. அப்போ பரவாயில்ல, கைதானே இருக்கட்டும். மரியாதை கீழே இருக்குங்கன்னு சொல்லிட்டேன். இறக்க மாட்டேனே. உங்களை மட்டும் திருத்தவே முடியாது. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்க முடியாது. மரியாதை இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிஷன் போட்டுட்டேன். தூக்கிதான் சமைப்பா, ஆனா அங்கங்க கைப்படும். நான் கண்டிஷனை வாபஸ் வாங்கிட்டேன். என்னை இறக்கி விடுங்க. இந்த கேஸ் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததுதான். வேண்டாம். முடியாது. இறக்க விடுங்க சொல்லிட்டு கொத்திடுவேன். அதான் சொன்னடி, அங்க இங்க கைப்படும். தொலைச்சிருவேன், கையை நுழைச்சிருவேன். அப்படியா? நான் கோமா இருக்கேன் சொல்லிட்டேன். உன் கோவத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் கோவத்தை குறைக்கிற கைவித்தை என்கிட்ட இருக்குல்ல. வேண்டாம். இல்ல முடியாது, கோவத்தை குறைச்சே ஆகணும். வாயை பொத்திக்கிட்டா நீ அப்படி பொத்திச்சுக்கமா. நீலா கரைய அடிச்சாலும் யாரோ இங்க பரமானக்கான எல்லா அடையாளமும் இருக்குது, ஆனா யாரையும் காணும். அப்போ வெளியில இருந்து உள்ள ஆள் வருது. அப்போ அவங்க மட்டும் எப்படி வெளியில போறாங்க? இங்கே போயிடலாமா இல்ல இங்கதான் வாழ போறோமான்னு கூட தெரியல. ஆனா கெட்டினவன் பயங்கர மூலக்கான் ஐயா. என்ன தெரியலங்க வேலை பார்த்து வச்சிருக்கான். டேய், ஆனா என் கையில மட்டும் சிக்கிறத சிக்கிட்டா செத்துருவேன். எவ்வளோ பெரிய சித்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். என் குடும்ப சம்பந்தம் ரொம்ப பட்டுப்பான் முழுக்க. இவன் கட்டியா வந்து சிக்கனே முறைச்சே சாகடிச்சிருவானே. நான் நல்ல மூட்ல தான் இருந்தேன், கரெக்டா தான் வந்திருக்கான். இவன் நான் முறைக்கிறதுக்குள்ள நாமெல்லாம் எந்திரிச்சிடணும். எப்படி எந்திரிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உன்னெல்லாம் எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி தண்டிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கடுத்த காத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருவான். எந்திரிக்கியாளா? எப்படி எந்திரிக்கிறேன் நானும் பாக்குறேன். ஐயோ, நான் விழ போறேன். விழுந்துட்டேன். எனக்கு பிடிக்காது. நீ செஞ்ச தப்புக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதுக்காக இது முடிச்சு போட மாட்டேன். பேசாம இரு. சத்தம் இரு. கோத்துல இருக்கல விடு. அத்தை இந்த கண்ணாடி எனக்கு பிடிக்காது. அது வேற இது வேற. இந்த பார், நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் ஒண்ணு, ஆனா ஒன்னால விட்டு கொடுக்க முடியாது. ஒண்ணு எனக்கு தேவையில்லை, விடுங்க. அதெல்லாம் முடியாது.
விடுங்கன்னு சொன்னேன். என்ன சொல்லி அழைச்சுக்கிறேன், அதை விட மாட்டேன். ஒண்ணு தேவையில்ல, விடுங்க. சரி, கிட்ட வந்து அழைச்சுக்க. தேவையில்ல, நான் போறேன். என் பேச்சு கேட்பே மாட்டியா? கிட்ட வாடி ஒரு முட்டை ஒண்ணு தாடி. எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்த மாதிரி தெரியல. போகும்போது பிள்ளை குட்டியோட போவவன் நினைச்சேன். காதா போட்டு தொலைங்க. ஐயோ, என்ன விடுங்க. ஜெபா பார்த்துட்டு போயிட்டா. அதை பார்த்துட்டு போயிட்டாலே, இவன் ஒண்ணும் பண்ண முடியாது, விடு. ஐயோ, பாத்து, என்ன விடுங்க. அதை பார்த்துட்டு போயாச்சு, இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவான்.